சிறுவன் ராகவ் நன்றாக படித்து நல்ல வேலைக்குச் சென்றால் தான் அழகான மனைவி கிடைப்பாள் என்ற தன் தாயின் பேச்சை நம்பி பாரிஸ் நகருக்கு தேனிலவு செல்ல வேண்டும் என்ற லட்சியத்துடன் படித்து வளர்ந்து வேலைக்குச் சேர்கிறான். ஆனால் வளர்ந்த பிறகு அவனுக்கு பெண் கிடைக்கவில்லை. பின்னர் அவனது தந்தை ஒரு பெண்ணை நிச்சயம் செய்ய திருமணத்தன்று அந்த பெண் வேறொருவருடன் ஓடிவிடுகிறாள். ஏமாற்றத்தால் மலையிலிருந்து குதித்து தற்கொலை செய்ய முயலும் ராகவிடம் அங்கிருக்கும் ஒரு பெண், உன் வாழ்க்கையில் எந்த முடிவையும் நீயாக எடுத்ததே இல்லை, இப்பொழுதும் மற்றவர் பேச்சைக் கேட்டுத்தான் சாக வருகிறாய் என்று சுய சிந்தனையின் முக்கியத்துவத்தை கூறி திருத்துகிறாள். அந்த பெண்ணின் பேச்சைக் கேட்டு அவளையே திருமணம் செய்ய முடிவெடுக்கும் ராகவ் உடனே அவளை தன் வீட்டிற்கு அழைத்து வருகிறான். ஆனால் அங்கேயும் தன் பெற்றோரிடம் அனுமதி கேட்கத் தொடங்க அவனது இந்த சுய சிந்தனையற்ற குணத்தைக் கண்டு அந்த பெண் சலிப்படைந்து அங்கிருந்து கிளம்புகிறாள்.